நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு மிகவும் அழகான முறையில் பதிலளிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்காங்க ஜோதிட ஆசிரியர் திரு பேராசிரியர் திரு பஞ்சநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இடம் பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம். அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் பேராசிரியர் பஞ்சநாதன், நங்கநல்லூர். சார், இன்றைக்கு உங்களை இந்த நிகழ்ச்சியில் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் சார். நீங்கள் பொதுவாக நம்மளுடைய நேயர்களுக்கு ஒரு பொதுவான தகவலோடு இன்றைய நிகழ்ச்சி துவங்கலாமா? பொதுவாக வாழ்க்கையில் இந்த பணப்பற்றாக்குறை அப்படின்னு இருக்கக்கூடியவர்கள் நல்ல செல்வ செழிப்பு பெறுவதற்காக ஒரு தகவலோடு இன்றைக்கு தொடங்கணும்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் எல்லாருக்குமே நல்ல பண வசதி வேண்டும் இல்லையா? அந்த செல்வ செழிப்பு வருவதற்கு என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, வில்வ இலைகள் இருக்கு பாருங்க. அந்த வில்வ இலைகளை உங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய மகாலட்சுமி படத்திற்கு தினந்தோறும் படைத்து வந்தால் நல்ல செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை உங்கள் இல்லத்திலே நிலவுவதை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பண்ணி பாருங்க. வீட்டில் காலையில் விளக்கேற்றி அந்த மகாலட்சுமி படத்திற்கு வில்வ இலைகளை வைத்து வாருங்கள். நல்ல மாற்றம் உங்கள் பொருளாதார நிலையிலே தெரியும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் தெரியும். அதை நீங்கள் கவனித்து என்னிடம் சொல்லுங்கள். மிக்க நன்றி சார். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம். இப்போ இந்த மகாலட்சுமி வழிபாடு நான் சொல்லும்போது அதற்குரிய ஸ்லோகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி வழிபடுவதற்கு மிகச்சிறந்த விஷயம்னு கேட்டிங்கன்னா, மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இருக்கு. ஓம் பிரகிருத்தியே நமகா, ஓம் விக்ருத்தியே நமகான்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டோத்திரம். இல்லாவிட்டால் ஸ்லோகங்களில் கனகதாரா சோஸ்திரம் என்று இருக்கிறது. இந்த கனகதாரா சோஸ்திரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வறுமையான நிலைமையில் இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த வறுமையான நிலைமையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கனகதாரா சோஸ்திரம் பயன்படும். இந்த ஆதிசங்கரர் எழுதிய ஸ்லோகம் அது. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு வயதான பெண்மணி ரொம்ப வறுமையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் கனக மழை, தங்க மழை பொழிய வைத்தார் ஆதிசங்கரர் இந்த ஸ்லோகத்தை வச்சுன்னு சொல்றாங்க. அவ்வளோ அற்புதமான ஸ்லோகம். அதை பயன்படுத்தி எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி காண முடியும். அவ்வளோ நல்ல ஸ்லோகம். ரொம்ப நன்றி சார். சரி, இப்போ பணம் சேர். ஓகே, ஒரு அழைப்பாளர் இருக்காங்க, பேசலாம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. தங்கராஜ். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார். 7/11/1985. பிறந்த நேரம் சொல்லுங்க சார். 12:45 AM. ஓகே சார், நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க இன்னைக்கு? சொந்த தொழில் ஆரம்பிக்கிறேன் கேட்குறேன். ஓகே, உங்களுக்கான விடை என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பரே, அதாவது வாழ்க்கையில ஜெயிப்பதற்கு என்ன வேணும் தெரியுமா? அஸ்திவாரம், நமக்குள்ளே ஒரு உற்சாகம், நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறோம்ங்கிற உத்வேகம், இது இரண்டும் வேணும். சரிங்களா? கேள்வியை தைரியமாக கேளுங்க, பொறுமையாக கேளுங்கள். உங்களுக்கு பதில் சொல்வதற்காக நான் காத்திருக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்க ஜாதகம் மகர லக்ன ஜாதகம். உங்களுக்கு லக்னத்துல குரு பகவான் இருக்கிறார். உங்களுக்கு அந்த மகர லக்னத்துல மகம் நட்சத்திரம், உங்களுக்கு சிம்ம ராசி மகம் நட்சத்திரம் வருகிறது. ஆகவே இந்த லக்னத்திற்கும் ராசிக்கும் இடையிலான ஒரு பொருத்தமின்மை இருக்கு. அதாவது ஒரு நேரம் நல்லா இருக்கிறீங்க, ஒரு நேரம் ஒரு டல் மூடு உங்களுக்கு வருது இல்லைங்களா? இந்த பிரச்சனை தான் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் முன்னேறுவதில் இருக்கக்கூடிய தடை. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம ஜெயிச்சிட முடியும். இப்போ நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஷீரடி பாபா படத்தை வீட்டில் வச்சுக்கோங்க. அந்த படத்திற்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டு வாருங்க. ஒரு சின்ன அச்சு வெல்லம் அவர் முன்பு படைத்து அவரை வழிபட்டு வாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் வரும். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்வி தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக செய்யலாம். நீங்கள் செய்யக்கூடிய காலகட்டம் இப்போ இந்த வைகாசி மாதமே நீங்கள் தொடங்கலாம். நல்ல மாற்றம் வரும், தன செழிப்பு ஏற்படும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. பிரகாஷ். பிரகாஷ், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 29/3/1986. 1986. எந்த நேரத்துல பிறந்தீங்க சார்? 5:30 மேடம். சனிக்கிழமை 5:30. காலையா இல்ல மாலைங்களா? மாலை மாலை. மாலை. ஓகே, நீங்க இன்னைக்கு என்ன கேட்க போறீங்க சார்?
நான் வந்து 2012 அரிசி வியாபாரம் பண்ணேன். ஓகே. பயங்கரமா கடன் ஆயிப்போச்சு. அதுல இருந்து எப்படி மேல? ஓகே, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம பேராசிரியர் திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பரே, வாழ்க்கையில் எந்த கவலையும் வேண்டாம். நீங்கள் பிறந்திருப்பது ஒரு சனிக்கிழமை, விருச்சிக ராசி, விசாகம் நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க. இதனால என்ன கேட்டீங்கன்னா, அந்த 7.5 நாட்டு சனின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த 7.5 நாட்டு சனியினாலே உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக இடைஞ்சல் தான் இது. இந்த அரிசி வியாபாரம் என்பதிலே உங்கள் ஜாதகத்திலேயே விவசாய விளைபொருட்கள் இவர் உற்பத்தி செய்வார், இவர் வந்து வியாபாரம் செய்வார் என்றுதான் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சரியான தொழிலைத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். ஆனாலும் உங்களுக்கு இந்த 7.5 நாட்டு சனியினாலே தான் தற்காலிக தடை, பெர்மனன்ட் தடை நினைச்சு மனசு நிலை குலைந்து விடாதீர்கள். இப்போ நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வன்னி மரத்து இலைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இலைகளினாலே விநாயகரை வழிபட்டு வந்தாலே உங்களுடைய பிசினஸ்ல நல்ல மாற்றம் வரும். இந்த சில மாதங்களிலேயே 3 மாதங்களுக்குள்ளேயே மாற்றம் தெரியும். வன்னி இலைகளை வைத்து விநாயகருக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வாருங்கள், நல்ல மாற்றம் ஏற்படும். ஆர்கானிக் ஷாப் ஒன்று முடிஞ்சா வைங்க, வெறும் அரிசி இதாக மட்டும் இருக்க வேண்டாம், ஆர்கானிக் ஷாப் வைங்க, மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி ஏற்படும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. நான் கலைச்செல்வி பேசுறேங்க, ஈரோட்ல இருந்துங்க. சரிங்கம்மா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? எங்க பையனுக்காக கேட்கணுங்க. ஓகே, பையனுடைய பெயர் சொல்லுங்க. தனசேகரனுங்க. ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 14/7/1997ங்க. ஓகே, பிறந்த நேரம்மா? 7:02 நைட்டுங்க. இரவு. ஓகே, உங்களுக்கு என்ன கேட்க போறீங்கம்மா? வேலை வாய்ப்புகளுக்குங்க, வெளிநாடு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்களா அப்படின்னு. சரி, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிறந்த வருஷம் என்ன வருஷம் சொன்னீங்கம்மா? 1997ங்க சார். 97. சரிங்கம்மா. அதாவது இப்போ இவருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா, வேலை வாய்ப்பிலே ஒரு சின்ன தடை தென்படுகிறது. நீங்கள் அதை பற்றி பெரிய அளவுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உத்திர நட்சத்திரம் வரும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு மாதமும் உத்திர நட்சத்திரம் வருகிற போது இவர் பெயரிலே நவக்கிரகங்களிலே இருக்கக்கூடிய சூரியனுக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். உத்திரம் நட்சத்திரம் என்னையும் கேலண்டரில் பாருங்க, நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய சூரியனை வழிபட்டு வராருங்கள், அவருக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்க, இவருக்கு நல்ல முறையிலே வேலை அமையும். இன்னொன்று, ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆதித்ய ஹிருதய ஸ்லோகத்தை சொல்லிதான் ராமபிரான் ராவணனை வென்றார் என்பதுதான் நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஆகவே அந்த ஆதித்ய ஹிருதயம் என்ற ஸ்லோகத்தை உங்கள் மகன் சொல்லி வந்தால் மிக விரைவில் நல்ல வேலை அமைந்து சிறப்பாக வாழ்க்கையில் அவர் செட்டில் ஆக முடியும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. சரி நேர்களே, இன்னும் ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொண்டு பேசுறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. அதாவது இந்த திருஷ்டி சுத்தி போடுறது அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, பலருக்கு பார்த்தீங்கன்னா கடுமையான கண் திருஷ்டி அப்படின்னு சொல்றாங்க. என்ன பண்ணினாலும் எங்களுக்கு வரக்கூடிய கண் திருஷ்டிகள் தீரலை அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடு கட்டக்கூடிய செங்கல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த செங்கலை எடுத்து முழுமையாக உங்களை சுற்றி கொள்ளலாம். இல்லாட்ட வீட்டில் யாருக்கு திருஷ்டி அதிகம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு செங்கலை எடுத்து சுற்றி, அந்த செங்கலை வீட்டுடைய அந்த முச்சந்தி கூடக்கூடிய இடத்துல உடைக்கலாம், இல்லை வீட்டு வாசலையே கூட உடைத்து அந்த தூளை எடுத்து அதை நெற்றியில் இட்டு கொண்டு வந்தாலும் திருஷ்டி கழிவதை பரிபூர்ணமாக நீங்கள் உணரலாம். இது உங்களுக்கு திருஷ்டி இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி திருஷ்டி இருந்தாலும் சரி, தொழில் திருஷ்டி இருந்தாலும் சரி, இந்த பரிகாரம் மிகப்பெரிய அளவிற்கு உங்களுக்கு உதவும். மிகவும் நன்றி சார். ஏன்னா வழக்கமா வந்து கற்பூரம் அந்த மாதிரி தான் இது பண்ணுவாங்க சார். இன்னைக்கு நீங்க சொன்ன இந்த தகவல் எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மணிகண்டன் என் பேரு. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? 15/7/86 சார். 86 மேடம். 86. ஓகே, எந்த நேரத்துல பிறந்தீங்க சார்? காலை 6:30 மணிக்கு மேடம். 6:30. ஆமா ஆமா. ஓகே, என்ன கேட்க போறீங்க? இது திருமண தடை ஆயிட்டே இருது. ஓகே, அதுதான் சரி, என்ன உங்களுக்கு பண்ணோம், எப்ப நடக்கும் என்னன்னு தெரியல. ஓகே சார், உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மணிகண்டன், நட்சத்திரம் சொல்லுமா மேடம்? என்ன மணிகண்டன்? இல்ல ராசி நட்சத்திரம் ஏதாவது சொல்லுங்களா? மணிகண்டன், உங்களுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இல்லையா? ஆமாங்க சார். சரி, அதாவது நீங்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கிறீங்க மணிகண்டன், சித்திரை நட்சத்திரம். அதாவது உங்க ஜாதகத்துல ஏன் திருமண தாமதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வளர்பிறை அஷ்டமியில பிறந்திருக்கிறீங்க. அதனால ஏற்பட்ட ஒரு தாமதமே தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் சிறிய பரிகாரம் சொல்றேன், நல்ல முறையில திருமணம் கூடி வரும். அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடியது லக்னம், கடக லக்னம். நீங்க
இந்த கடக லக்னம், சித்திரை நட்சத்திரம், துலா ராசி. அதனால மனதிலே வந்து சில தடைகள் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கிறது. நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, பக்கத்தில் உள்ள கோயில்ல விநாயகருக்கு முதல்ல தேங்காய் ஒன்று எடுத்துட்டு போய் அர்ச்சனை பண்ணுங்க. பிறகு அந்த தேங்காயை இரண்டாக உடைத்து ஒரு பகுதியில தேங்காய் எண்ணெய் ஊற்றணும், இன்னொரு பகுதியில நல்லெண்ணெய் ஊற்றணும். பார்த்துக்கோங்க, தேங்காயை உடைத்து இரண்டு பகுதிகளாக இருக்கு பார்த்தீங்களா, ஒன்றுல தேங்காய் எண்ணெய், இன்னொன்றில் நல்லெண்ணெய் ஊற்றி விநாயகருக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் 7 திங்கட்கிழமைகள் அப்படி செய்யுங்கள். திருமண விஷயம் நன்றாக கூடி வரும். பெண் உங்களுக்கு அருகிலுள்ள ஊரில் அமையக்கூடியவராகவே இருப்பார். அவருடைய பெயர் சிவகாமி என்பதாக இருக்கும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி சார். இப்படி பெயர் வரைக்கும் வந்து கணித்து சொல்றீங்க சார், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது என்ன கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜாதகத்துல திருமண காரகன், களத்திர காரகன் என்று சுக்கிர பகவானை சொல்கிறோம். அந்த சுக்கிரன் தான் நம்மளுடைய இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. அதே மாதிரி 7ஆம் இடம் திருமண ஸ்தானம், அது நமக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்களையும் சொல்கிறது. நம்முடைய நிகழ்ச்சியில நான் தொடர்ச்சியாக எந்த திசையிலிருந்து பெண் அமைவார் இல்லை கணவர் அமைவார், அவருடைய பெயர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வரும். பல அன்பர்கள் நேரில் இருந்து கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து மிகச்சரியாக இருக்கு, அதே பேர் அப்படியே வந்துருச்சுங்கிறாங்க. இது கிரகங்களின் தத்துவங்களை வைத்துக் கொண்டுதான் நாங்கள் சொல்கிறோம். அந்த சுக்கிரனை நீங்கள் பார்த்தீர்களானால் எல்லா உண்மைகளையும் அந்த கிரகமே உங்களுக்கு புலப்படுத்திவிடும். மிக்க நன்றி சார். ஒரு அழைப்பாளர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. மேடம், நாமக்கல் இருந்து சிவசங்கர் பேசுறேன் மேடம். ஓகே, உங்களுக்காக கேட்க போறீங்களா சார்? எனக்கு தான் மேடம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 1/6/1974 மேடம். ஓகே, பிறந்த நேரம்? விடிய காத்தால 1 மணி 10 நிமிடம் AM. ஓகே சார், என்ன கேட்க போறீங்க? எனக்கு ஒரு 3 கேள்வி இருக்கு மேடம், ஐயாட்ட கேட்கணுங்க. 3 கேள்விகள் இருக்கா? சரி, கேளுங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். வணக்கம் நண்பரே, சொல்லுங்க, உங்களுடைய கேள்வி என்ன? எனக்கு சித்திரை நட்சத்திரம், 2ஆம் பாதம், கன்னி ராசி, கும்பலக்கணங்க ஐயா. சரி, ஆமா, சித்திரை நட்சத்திரம், கும்பலக்கணம், சந்தேகம் இல்லை, மிக தெளிவா கேட்கறீங்க, மகிழ்ச்சி. சொல்லுங்க. கன்னி ராசிங்க ஐயா. ஆமா, எனக்கு வந்து முதல் கேள்விங்க ஐயா, பிரைவேட்ல ஒர்க் பண்றேன், எனக்கு அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கேள்விங்க. சரி, ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதில் சொல்றேங்க. அதாவது முதல் விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல சூரியனும் கேதுவும் சேர்ந்து அரசு வேலை நேரடியாக கிடைப்பதிலே ஒரு தடை இருக்கு. அரசு உதவி பெறக்கூடிய விஷயங்கள், வங்கிகள் இல்லாவிட்டால் உங்கள் பள்ளி கல்வி நிறுவனங்கள், இந்த மாதிரி அரசு உதவி பெறும் இடங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதுல வேலை கிடைப்பதற்கு தான் வாய்ப்பு உண்டு. சரி, இது தடை நீங்கி எனக்கு அரசு வேலையே கிடைக்கணும், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச மரத்தடியின் கீழே வீட்டிருக்கக்கூடிய விநாயகரைத்தான் நீங்கள் வழிபட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 7 முறை அவரை சுற்றி வந்து ஒரு கற்பூரம் ஏற்றி கம் கணபதையே நமகா என்று 22 முறை சொல்லுங்கள். கம் கணபதையே நமகான்னு. இரண்டாவது கேள்வி கேளுங்க. ஐயா, இப்ப நான் தொழில் செய்யலான்னு ஆசை இருக்குங்க ஐயா, எனக்கு வந்து எந்த சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம்னு 2ஆவது கேளுங்க ஐயா. சரி, அதாவது பொதுவாகவே தொழில் செய்த கோடிக்கணக்கான தொழில்கள் உங்களுடைய ஜாதகத்துப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிறது. செய்யுங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஐயா, 3ஆவது கேளுங்க ஐயா. பாகப்பிரிவினை சொத்து, பூர்வீக சொத்து வந்து எனக்கு வந்து எப்ப கிடைக்கும், எதிர்பார்த்த அளவு கிடைக்குங்களா? ஆமா, இப்ப பூர்வீக சொத்தை கிடைப்பதிலே உங்கள் ஜாதகத்துல பித்ரு தோஷம் என்று இருக்கிறது. அந்த பித்ரு தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே பூர்வீக சொத்து கிடைப்பதிலே தடைகள் இருக்கும். இந்த தடைகள் விலகுவதற்கும் நான் முதலில் சொன்ன பிள்ளையார் பரிகாரமே போதுமானது. பூர்வீக சொத்து உங்களுக்கு 1.5 ஆண்டுகளுக்குள் உங்கள் கைக்கு வந்து சேரும். வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. ஆர் பாண்டுரங்கன். ஓகே, யாருக்காக கேட்க போறீங்க சார்? எனக்கு தான் மேடம். சரி, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6/5/73 மேடம். 6/5/73. ஆமா, பரிதாபி வருஷம் பங்குனி மாசம் 18ஆம் தேதி. பிறந்த நேரம் 3 மணி. காலை மாலை 3 மணி. மாலை 3 மணி. ஓகே, என்ன கேட்க போறீங்க சார்? ரொம்ப கஷ்டமா இருக்கு, எதுவுமே நடக்க மாட்டேன், எந்த வேலையும் செய்ய முடியல, எல்லாம் நஷ்டம் ஏற்படுது மேடம். சரிங்க சார், உங்களுக்கான தீர்வு விட்டுட்டு வாடகை வீட்டுல இருக்கேன். ஓகே, சரி, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். அதாவது நண்பரே, என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க ஜாதகம் வந்து நீங்க கன்னியா லக்னத்திலே மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறீங்க. சிவபெருமானுடைய நட்சத்திரம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க ஜாதகத்துல இவ்வளவு உயர்ந்த நட்சத்திரம், இவ்வளவு உயர்ந்த லக்னம் எல்லாமே அமைந்தும் கூட ஏன் தடைகள் வருகிறதுன்னு சொன்னீங்கன்னா, கர்ம தோஷம் என்று சொல்கிறோம். இது இந்த அன்பர் மட்டுமில்ல, எல்லாருமே நீங்க தெரிஞ்சுக்கலாம், பாண்டுரங்களுக்கு மட்டுமே நான் சொல்லல.
அதாவது இந்த கர்மதோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு நல்ல உழைப்பு இருக்கும், நல்ல முனைப்பு இருக்கும், ஆனாலும் வாழ்க்கையிலே வெற்றிகள் திரைப்படும். அதுக்கு என்ன கேட்டிங்கன்னா ராகு கேது தோஷம் தான். அது சாதாரணமாக சொன்னால் ராகு கேது தோஷம் கொஞ்சம் கடுமையாக கர்ம தோஷமாக இருக்கிறது. இது தந்தை வழி முன்னோர்கள், தாய் வழி முன்னோர்கள் செய்த பாவங்கள் கூட உங்களை பாதிக்கிறது, வேற ஒன்றுமே இல்லை. இது தீர்வதற்கு அருகில் உள்ள கோயில்ல பௌர்ணமி நாட்களில் அம்மனை எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள். அப்படி தொடர்ச்சியாக செய்தால் 6 பௌர்ணமிகளுக்குள்ளாகவே உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படணும். பாண்டுரங்கன் வாழ்க்கையும் மிகச் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. பேராசிரியர் திரு பஞ்சநாதன் அவர்கள் ஏராளமான தகவல்கள் நம்மளோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. நேரம் நல்ல நேரம் தொடர்கிறது. வணக்கம், நேரம் நல்ல நேரம். வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் முத்தரசி. ஓகே, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? எனக்கு அதுதான் கேட்கணும். சரி, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 31/10/1977. ஓகே, எந்த நேரத்துல பிறந்தீங்க? ஜாதகத்துல வந்து இப்படி எழுதியிருக்கு 32 நாழிகை 45 வினாடி. சரி, ஓகே. என்ன கேட்க போறீங்கம்மா? அரசாங்க வேலை தள்ளி போயிட்டே இருக்குது. இந்த ஜாதகத்துல வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கணும். பிள்ளைகளோட எதிர்காலம் ஜாதகப்படி நல்லா இருக்குமா? சரிங்கம்மா, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க வணக்கம்மா. உங்களுடைய ஜாதகம் வந்து நீங்க மிதுன ராசியில பிறந்தவர் இல்லையா? இந்த ஜாதகத்துல என்னன்னா ஒரு அருமையான நிலை என்ன கேட்டீங்கன்னா, உங்க குழந்தைகளுக்கு மிகச்சிறந்த எதிர்காலம் உண்டு. மிகச்சிறந்த எதிர்காலம் உங்க குழந்தைகளுக்கு உண்டு. ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். குரு சந்திர யோகம் இருக்கிறது. அதாவது உங்கள் குழந்தைகள் உங்களோடு இப்போது மட்டுமல்ல, திருமணம் ஆன பிறகும் பிற்காலத்திலும் உங்களுக்கு ஆதரவாகவே அவர்கள் இருப்பார்கள். அப்படி ஒரு அருமையான சூழ்நிலை இருக்குதுல. இரண்டாவது, அரசு வேலை பற்றி கேட்டீங்க. உங்க ஜாதகத்துல தனியார் துறையிலே நீங்கள் பணியாற்றி ஒரு உயர்ந்த நிலையை பெறுவீர்கள் என்பதற்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறதுமா. அதையே பின்பற்றுங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. இப்ப நிறைய பேருக்கு வந்து அரசாங்க உத்தியோகம் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனா சிலருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஜாதகத்துல அதுக்கான அமைப்பு இருக்கும், சிலருக்கு இல்லாம இருக்கும். அப்படி பொதுவா வந்து அரசாங்க வேலை கிடைக்கணும்னா அவங்க எந்த மாதிரியான வழிபாடு முறைகளை மேற்கொள்ளணும்? மகிழ்ச்சி. அதாவது என்ன பண்ணணும்னா, அரசு வேலை கிடைக்க அசோக ஸ்தூபி அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, அந்த அசோக ஸ்தூபியை வாங்கி வீட்டில் வச்சுக்கணும். இந்த அசோக ஸ்தூபியை தினந்தோறும் பார்த்து வர வேண்டும். அதனுடைய பாதத்திலே ஒரு ரோஜா மலர் வைக்கணும். தினமும் இந்த ரோஜா மலரை மாற்றணும். அசோக ஸ்தூபியை காலையிலே தினம்தோறும் 1 மணி நேரம் அதை பார்த்துட்டு இருந்தீங்கனாலோ இல்லை குறைந்தபட்சம் ஒரு 15 நிமிடமாவது பாருங்கன்னு சொல்றோம். பார்த்து கொண்டிருந்து மனதிற்குள்ளே அரசு வேலை கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் கண்டிப்பாக இந்த கோரிக்கை பலிக்கிறது, அரசு வேலை கிடைக்கிறது. மிக்க நன்றி சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம். சுவாமி மேடம். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. முனுசாமி மேடம். முனுசாமி, யாருக்கா கேட்க போறீங்க சார்? எனக்கா சொன்னா மேடம் 1/10/1988 மேடம். ஓகே, பிறந்த நேரம் 5/4/45 மேடம், மாலை PM மேடம். PM. ஓகே, என்ன கேட்க போறீங்க சார்? மேடம் கவர்மெண்ட் ஜாப் ஏன்னா நிறைய எக்ஸாம் எழுதியிருக்கேன், தள்ளி போயிட்டு இருக்கு மேடம். ஸோ அதனால கேட்கலாம் மேடம். சரிங்க சார், உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்துல உங்க ஜாதகத்துல இருக்கிறார். நான் உங்களுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இருக்கட்டும், உங்களுடைய ஜாதகத்திலே சூரிய பகவான் அஸ்த நட்சத்திரத்துல இருக்கிறார். அப்ப நீங்க என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, அதாவது அம்மன் கோவில் ஒன்றுக்கு செல்லுங்கள். புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலே அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள். அம்மன் கோவில்ல மறிக்கொழுந்து இருக்கு பாத்தீங்களா, அந்த மறுக்கொழுந்துன்னு சொல்றாங்க இல்லையா, அதை வாங்கி அம்மனுக்கு சூட்டி அழகு பாருங்கள். அம்மனுக்கு மறுக்கொழுந்து மாலை இடலாம், இல்லை மறுக்கொழுந்து வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து அந்த கோயிலிலேயே 10 நிமிடம் அமர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தீர்களானால் நீங்கள் எதிர்பார்த்தபடி வேலை அமையும். இந்த உங்களுக்கு கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாலேயே அரசு வேலை கிடைப்பதற்கு ஒரு அற்புதமான பரிகாரத்தை உங்களுக்கு நான் ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அதையும் பின்பற்றுங்கள். நல்ல முறையிலே உங்களுக்கு வேலை கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. என் பேர் நவீன்குமாருங்க, நாமக்கல்ல இருந்து பேசுறேங்க. சரி, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணுங்க. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 2/1/1992. ஓகே, பிறந்த நேரம் காலையில 3:05 விடிய காலையில 3:05 AM. சரிங்க சார், என்ன கேட்க போறீங்க? எனக்கு நல்லா இப்ப ME பண்ணிட்டு இருக்கேங்க. எனக்கு நல்ல ஜாப் கிடைக்குங்களா? நல்லா கொஞ்சம் பெரிய ஜாப்பா கிடைக்குங்களா?
சரிங்க சார், உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பேராசிரியர் திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பரே, உங்களுடைய ஜாதகம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் என்று இதுல வருகிறது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் துலா லக்னம் விருச்சிக ராசி. மனதிலே வந்து ஒரு கடுமையாக எனக்கு இப்படித்தான் வேண்டும் என்று மிக கடுமையான முடிவுகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். வாழ்க்கையுடைய தொடக்கத்திலே வேலை கிடைக்கிற போது கிடைக்கும் வேலையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அமைப்பை நீங்கள் பின்பற்றினால் உங்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு வேலையில் சேர்ந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தாற் போல் வேலை அமையும். ஆகவே ஆரம்பத்தில் கிடைக்கிற வேலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு சிறந்த முறையில் வேலை அமையும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், உங்க பெயர் சொல்லுங்க. நான் திண்டுக்கல் எஸ் கோபிநாத்துங்க. ஓகே, யாருக்கா கேட்க போறீங்க சார்? பையன் பையனுக்காக. பையனுடைய பெயர் சொல்லுங்க. எஸ் கோபிநாத். ஓகே, அவருடைய டேட் ஆஃப் பர்த் 1993. பிறந்த தேதி சொல்லுங்க. ஹலோ, வைகாசி 14 வைகாசி 14. ஆமா, வியாழக்கிழமை பகல் 2:27 வந்திருக்காரு. சரி, என்ன கேட்க போறீங்க சார்? பையனுக்கு 25 வயசு, என்ன ஒன்றும் வேலை கிடைக்கல. குடும்பத்தை ஒரு 30 இன்ட்ரி போயிட்டு செட் ஆக மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிங்க சார், உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம திரு பஞ்சநாதன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் மகனுடைய கோபிநாத்துடைய ஜாதகத்துல அவருக்கு வந்து கடத்தர தோஷம் என்று இருக்கிறது. இந்த கடத்தர தோஷம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி கல்யாண தடை வரும். நீங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு கவலைப்பட வேண்டாம். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரச மரம் இருக்கும் இல்லையா, அவங்க ஊர்லயே அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்திற்கு வெள்ளிக்கிழமைகளில் நீர் ஊற்ற சொல்லுங்கள், நீர் ஊற்றி வர சொல்லுங்கள். தொடர்ச்சியாக இப்படி செய்து கொண்டு வந்தால் மிக விரைவில் கல்யாண தகவல் அவருக்கு வந்து சேரும். அவருக்கு வரக்கூடிய பெண் என்பவர் உங்கள் ஊரில் இருந்து 160 கிலோமீட்டரை தாண்டி இருப்பார். அவருடைய பெயர் மகாலட்சுமியுடைய பெயராக இருக்கும். அவருக்கு நல்ல முறையில் திருமணமாக என்னுடைய வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. நான் காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேங்க. உங்க பெயர்மா? ஸ்ரீதேவி. ஓகே, யாருக்கா கேட்க போறீங்க? எங்க பையனுக்காக. பையனுடைய பெயர் சொல்லுங்க. கோவேந்தன். பிறந்த டேட் ஆஃப் பர்த், நேரம்? புனர்பூசண அது 17/7/1985. ஓகே, பிறந்த நேரம்மா? 6:47 மணிக்கு. மாலையா இல்ல காலைங்களா? மாலை. ஓகே, என்ன கேட்க போறீங்கம்மா? அவனுக்கு கல்யாணம், தொழில் எல்லாமே தள்ளி தள்ளி போகுது. முந்தானத்துக்கு சார் கிட்ட லைன் கிடைச்சது. அப்ப வந்து அவர் சொன்னாரு, அவனுக்கு வந்து ஜாதகத்துல வந்து செவ்வாதோஷம் இருக்குன்றாங்க. அவர் எதுவுமே சொல்லல, அதனால கேட்டுக்கலன்னு மறுபடியும் லைன் கிடைச்சது. சரி, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இவருடைய ஜாதகம் நீங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு தோஷம், செவ்வாய் தோஷம் கடுமையாக இருக்கிறது. இந்த செவ்வாய் தோஷம் தான் இவருடைய தடைகளுக்கு காரணம். ஆகவே இவருக்கு நல்ல முறையில் வாழ்க்கையில் முன்னேறமா. நீங்கள் கேட்ட கேள்விகள், இவருடைய திருமணமாக இருக்கட்டும், அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக அமையணும். இதற்கு என்ன பண்ணணும்னா, செவ்வாழை பழம் இருக்கிறது பார்த்தீங்களா, இந்த செவ்வாழை பழத்தினாலே மங்களவாரம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை, அது பேரே மங்களவாரம், அந்த செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கு செவ்வாழைப்பழ மாலை அணிவித்தால் இவர் வாழ்க்கையிலே நல்ல முறையில் திருமணம் மிக விரைவிலே இப்போ கூடி வந்துடும். அதே மாதிரி நல்ல முறையில் தொழில் அமைப்பும் உண்டாகும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. அடுத்த அழைப்பாளர். வணக்கம், நேரம் நல்ல நேரம். ஹலோ, வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. திண்டுக்கல்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, யாருக்கா கேட்க போறீங்கம்மா? என் மகளுக்கு கேட்கணுங்க. சரி, டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசலாமா? பேசலாங்க. பையனுடைய பெயர் சொல்லுங்க. பண்ணலாங்க. மீனா குமாரிங்க. மீனா குமாரி. ஓகே, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 6:45 பிறந்தவங்க. காலையில சாயந்தரம். ஓகே, அவங்க பிறந்த தேதி அதெல்லாம் சொல்லுங்க. பிறந்த தேதி 4/5/98ங்க. சரிம்மா, என்ன கேட்க போறீங்க? அப்படியே ரொம்ப கோவம் வருதுங்க. சிம்ம ராசி மக நட்சத்திரத்துல பிறந்தவள ஒண்ணுமே வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது ஏன் அப்படி வருது? சரிம்மா, உங்களுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது படபடப்பு தேவையில்லை, பொறுமையா கேளுங்க.
உங்களுடைய பொண்ணுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க, நட்சத்திரம் ராசி எல்லாமே சிம்ம ராசி மக நட்சத்திரம் சொல்லிட்டீங்க. சிம்மத்திலே பிறந்தவர்கள் சிங்கத்தை போலதானே இருப்பார்கள். அவருடைய ராசியில சந்திரனும் ராகுவும் சேர்ந்திருக்கிறது. ஆகவே திங்கட்கிழமை ராகு காலத்திலே இவர் பெயர்ல ஒரு 4 திங்கட்கிழமை துர்க்கைக்கு அர்ச்சனை பண்ணினீங்கனாலே மெல்ல மெல்ல இவருடைய கோபம் குறைய தொடங்கும். குடும்பத்திலே மிக சிறந்த முன்னேற்றம் அவருக்கு ஏற்படும். அதற்கு என் வாழ்த்துக்கள். அழைத்ததற்கு நன்றி. சரி நேயர்களே, இவ்வளவு நேரம் ஏராளமான அழைப்பாளர்கள் தொடர்பு கொண்டு பேசினாங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.